அழகண்டா அடுத்த ஜென்மத்தில் யார் கொடுத்து வச்சிருக்குதோ. அடுத்த ஜென்மத்தில் யாரை கல்யாணம் பண்ணி போற? இதுன்னா திடீர்னு வந்து கேட்குறேன். ஒருவேளை உள்குத்தா இருக்குமோ? எதுக்கு வம்பு? எவ்வளோதான் கல்யாணம் பண்ணி சொல்லிடுவோம். என் இதெல்லாம் ஒரு கேள்வியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னதாண்டி நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அடுத்த ஜென்மத்துக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், சிங்கிளா தான் இருப்பேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிங்கிளா இருந்தால் தான் ஜாலியாக இருக்க முடியும், நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப சொல்லு, யாரை கல்யாணம் பண்ணி போற? நீ சிங்கிளாக தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டா 100% நீ சிங்கிளாக இருக்கிறது உனக்கு சந்தோஷம்னா உன் ஃப்ரெண்ட் அனிதாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவளுக்கு என் மேல ஒரு கண்ணு, எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு. இப்ப சொல்லு, யாரை கல்யாணம் பண்ணி போற? அடுத்த ஜென்மத்தில் நீ சிங்கிளாக இருந்தீங்கன்னா உன் மனசு எப்போ மாறுது அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உன் மனசு மாறினதுக்கு அப்புறம் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன். நான் சமத்து